हाय फ्रेंड्स इन्नैक्काன வீடியோல திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தயிர், 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 லெமன், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதினா மல்லி, அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10-20 பொடிசாக உரித்து வச்சுருக்கேன். அந்தது ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு, இது எல்லாத்தையுமே பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ திண்டுக்கல் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா காயட்டும். ஹோல் ஸ்பைசஸும் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாடை நல்லா வதக்கியாச்சு. அதுக்கடுத்து ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இதை கலந்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு இதை கலந்து வச்சுக்கலாம். உப்பு போட்டாச்சுன்னா இந்த இஞ்சி பூண்டு இந்த பாத்திரத்தில் ஒட்டாது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி சேர்க்கணுங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த கரம் மசாலா வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடு நல்லா கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு விட்டுறலாம். நல்லா இப்போ சிக்கனை நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை கலந்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். இது நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு இலையை வாழை இலையை அப்படியே போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ இலையை திறந்து பார்த்தாலே தெரியும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.